Sing the rain, I am sing the rain, I am sing the rain. Hi guys, welcome to Toxic Kevin. நான் உங்கள் டிகேஜி. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பர் சாஸ். இதை நீ வந்து டாக்ஸிக் கெவின்லேயும் போட்ட, டாக்ஸிக் கெவின் கேமின்லேயும் போட்டுட்ட, ஒன்றில் ரியலாக போட்ட, ஒன்றில் கேமாகவும் போட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னொரு வீடியோ இதுக்குன்னு இது வந்து நம்ம ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். போனாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸாக டாக்ஸிக் கெவின் கேமிங், அதாவது இந்த சேனலில் இதில் என் ஃப்ரெண்ட் கூட விளாண்டேன். அது கேஷுவலு. என் டாக்ஸிக் கெவின் சேனலில் ரியலாக விளாண்டு எல்லோருக்கூடையும் விளாண்டோம். அது வந்து கேஷுவல் தான், ரேங்க் கூட்டுற மாதிரி பண்ணல. இப்போ வந்து நம்ம ரேங்க் கூட்டி விளாட போகிறோம். இப்போ என் ப்ரொஃபைல் நீங்கள் கேட்டுருக்கீங்க, என் ஐடி இதான். என் ஐடி பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க. என் ஃபோட்டோலாம் இருக்கும், இதான் என் ஃபோட்டோ. அப்புறம் யாரும் ஸ்கேம் கேம் பண்ணிட போகிறாங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வேறு என்ன சொல்லணும்னு வந்தோன்னா, நம்ம எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம 19 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் டாக்ஸிக் கெவின் கேமிங்க்கு. மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்காண்டி நான் நிறைய வீடியோ போட்டு எனக்காண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். 50 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோன்னா இனிமேல் நம்ம லைவ் போடுவோம். அதனால் நீங்கள் எல்லோரும் வீடியோ வந்து பார்க்க முடியாதான் சரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ரேங்க் தான் விளாட போகிறோம். கேஷுவல் ஆல் ரோல்ஸும் ரேண்டமும் இருக்குது. ஆல் ரோலில் நம்ம வந்து பிரான்ஸு, ரேண்டம் ரோலில் நம்ம சில்வர் 1. அதனால் நம்ம ரேண்டம் ரோல்லே விளாட போகிறோம். ஆல் ரோல் ஆடலை. இப்போதைக்கு நம்ம ரேண்டம் ரோல் தான் விளாண்டு வீடியோ பண்ண போகிறோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணி வீடியோக்குள்ளே போயிடலாம். போயிட்டோம் வாங்க. இன்னும் பிளாங்க் ஆகிட்டு ஒன்றும் காணும். ஏய் வாங்க சார், யாரா வாங்க, யாரும் இல்லையா? ஏய் வந்துட்டோம். ஓகே 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 இப்போ நம்ம போய்ட்டு இந்த ஹெட்ஃபோனை கலத்திட்டு நம்ம இந்த ஜோக்கர் மாஸ்க் வைக்க போகிறோம். எங்கேது அந்த இருக்குது, வச்சுட்டோம். சரி வாங்க கேம் ஸ்டார்ட்டு. யார் ஸ்டார்? நம்ம தான் ஸ்டார் பிளேயர். போடு மஜா ஆகையா, நம்ம ஸ்டார் பிளேயர் வந்துட்டோம். சூப்பர். அப்போ இந்த கேம் நம்ம இந்த வீடியோ கன்ஃபார்ம் ஜெயிக்கிறோம். என்ன ரோல் வரப்போகுதுன்னு தெரில. ஆஷினான்ட்டா, என்னதுடா இது புதுசாக இருக்குது, என்னென்னு எனக்கு புரியல. ஆனால் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தான் கொளுத்தி விடணும்னு. பெட்ரோல் ஊற்றி என்னமோ இது பண்ணும். ஆமாம் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது, அந்த தீக்குச்சி மாதிரி ஏதோ நெருப்பு இருக்குது. அவனையா போய் எரிச்சு விட்டா தான் சரி வரும். எவனையாவது போய் எரிச்சு விடுவோம் வாங்க. தனியாக எவனா நிற்கானா பார்ப்போம், அவனை போய் எரிச்சு விடுவான், அதான் கரெக்டு. ஏன்னா வாரானா தனியாக. தனியாக ஒருத்தன் போகிறான். ஏன்னா இவன் இம்போஸ்டாக இருக்கக்கூடாது, நம்மளை சஜாக்குன்னு கொண்டுருவான். என்ன ஸ்டக் ஆகிட்டு? பயமாக இருக்குது கொல்ற மாதிரி. ஐயோ கொல்றதுக்குள்ளே எதாவது ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கானுங்களோ. இன்னும் 2 பேர் செத்துட்டானுங்க. என்னடா இதே இப்படி செத்து கிடைக்கிங்க? என்னலாம் இருக்குது? ஆஷினான்ட்டு, காஞ்சூரிங்கு, ஒயிட் ஜாக்கு, சீரு, ஷெரீஃபு, ஸ்பேஸ் க்ரூ. ஓகே, இந்த வாட்டி கம்மியான ரோல்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. மற்ற வாட்டிலாம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஒரு உருப்படியான ரோல் புதுசாக தந்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தான் அதில் ஆட யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்க. எனக்கு எது யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்க அதை தருவானுங்க, எது யூஸ் பண்ண தெரியுதோ அது தரமாட்டானுங்க. இதுதான் சூப்பர் செஸ். எல்லாத்துலேயும் ஒரே கேமில் இந்த சதி தான். பிடிச்சது கிடைக்காது, பிடிக்காது கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம விளாடணும். ஓகே, இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஓகே, யாருக்கு ஓட்டு போடணும் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோன்னா, நாங்கள் ரெட்டுக்கு ஓட்டு போடணும். நிறையா ரெட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் ரெட்டு சீண்ட ஆரம்பிச்சிட்டேன். ரெட்டுன்னு எல்லோரும் ரெட்டுன்னு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ரெட்டு பாவும். ரெட்டு என்ன நினைக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எல்லோரும் ரெட்டுன்னு சொல்கிறானுங்க. இவ்வளோ அவன் இம்போஸ்டராக இருப்பான்ல, அதனால தான் டவுட்டாக இருக்குது. அதனால் ரெட்டுக்கே ஓட்ட போடும். என்ன ரெட்டுங்க, ரெட்டுக்கு ஓட்டை போட்டு தள்ளி வெளியே பற்றி இன்னும் 2 பேர், இன்னும் ஒருத்தனை தள்ளி அதுக்கப்புறம் நம்ம எல்லோரையும் கொன்னாதான் நம்ம இந்த மேட்சை முடிக்க முடியும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் ஓட்டு போட்டே வராங்க, நம்மளும் ஓட்டு போட்டோம் ரெட்டுக்கு. சரி, எத்தனை ஓட்டு ரெட்டுக்கு வருதுன்னு நம்ம பார்த்துடலாம் காய்ஸ். ரெட்டு க்ரீனு சீக்கிரம் ஓட்டு போடு. நீ தானே முதல்ல ரெட்டுன்னு, அப்படி எதுக்கு ஓட்டு போட மாட்டேங்கான்? ஓட்டு வாடே, ஓட்டு போடு, டைம் ஆகுது. சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குப்பா. எத்தனை கேம் ப்ளே வீடியோ இருக்குது. ஐயோ போட மாட்டேங்கானா க்ரீனு, போட்டு தொலைல.
போட்டு தொழலை அவன் போட்டான்ப்பா. அப்போ ரெட்டுக்கு தான் அவ்வளோ ரெட்டு மட்டும் சயானுக்கு ஓட்டு போட்டிருக்கு. இத்தனை ஓட்டு வருதுன்னா இம்போஸ்டர் தான் கன்ஃபார்மானு தோணுது. ஆஹா நாட் இம்போஸ்டரா? பாவம் அந்த பையன் தெரியாமல் அவனை வெளியே பற்றி விட்டோம். ரெட்டு நம்மளால் சேர்ந்து இல்லை. நம்ம எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, நம்ம ஒரு நியூட்ரல் தானே. எவன் வெளியே போனோம் எனக்கு என்ன, எனக்கு தான் ஈஸி. அப்படி தான் பேசுவோம், அதெல்லாம் ஒரு நடிப்பு. இவனை கொல்லணும். நான் வந்ததுலேருந்து எவனையும் கொல்லலை. உன்னை கொல்ல போகிறேன், இரு, ஓடாத, 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. போட்டுட்டு பின்னான் நீ இறிக்காமல் விடலான்னு வையேன். டாய் நில்லடா, நின்று தொட படுத்தராத. இதுக்கப்புறம் நின்னா நம்ம மேலே அவனுக்கு சந்தேகம் வந்து நம்ம ஓடிடுவோம். ஓடு வேற எவனா ஒத்தாலாம் நின்று அவனை ஒரு போடு போட்டுருவோம். எங்கே ஏன்னா ஒத்தாலாம் நிற்கிங்களாடா, வாங்கலா பார்ப்போம். நான் ஒருத்தன் வாங்கலை, சீக்கிரம் வாங்கலை. ஏழே அவனும் ஒத்தாளாவே நிற்கலை. கடைசியில் தோக்க தான் போகணும். என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரில. ஐயோ செத்துக்கிட்டே இருக்கானுங்களே டக்குன்னு. இப்போ நம்ம கொன்னாதான் மேட்ச் ஜெயிக்க முடியலன்னா இம்போஸ்டர் தட்டி ஈஸியாக ஒருத்தனை கொண்டு ஜெயிச்சுட்டு போயிடுவான். சடக்குன்னு இம்போஸ்டரே நம்ம போட்டால் தான் உண்டு. அவங்க எவனை சொல்கிறானோ அவங்களுக்கு ஓட்டை போட்டு தள்ளிட வேண்டிதான். ஏவன் சொல்லி தொலைங்க, சீக்கிரம் சொல்லுங்களே, சீக்கிரம். இல்லை எவங்கள ரிப்போர்ட் பண்ணா? ஒயிட்டு ஏதாச்சும் சொல்லு ஒயிட்டு. ஐயோ டைம் ஆக்குறானுங்க. பர்பிள் சையான் 2 பேரும் மாற்றி சொல்கிறானுங்க. க்ரீனுக்கு நம்ம மேலே சந்தேகம் இன்னமும் வரல. துரத்துனதில் சயான் கொடுத்துருக்கோம் நம்மளும். இன்னொருத்தனும் ஐயோ பர்பிளாம். பர்பிள்ன்றானுங்க. நம்ம தெரியாமல் சயானுக்கு ஓட்டு சொல்லிட்டோமே. இப்போ சயான் கோச்சிக்கிடுவானே நம்ம மேலே. இவன் இதுக்கு சம்மந்தம், இவன் யாரா இந்த லிஸ்ட்டில்? இல்லை எனக்கு வந்து ஓட்டு ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை அவன் பேச்சுக்கிட்டு சயானும் போடுறான். ஐயோ தேவையில்லாமல் சயானும் போட்டு மாட்டிக்கிட்டோம். சரி இப்போ நம்ம பர்பிளுக்குன்னே போட்டு விட்ருவோம் ஓட்டு பர்பிள். சாரி ஐ எம் வெரி சாரி. எப்பா பச்சோந்தியாக இருக்கானுங்கப்பா ஒருத்தன் போட்டு. இப்போ எல்லோவும் சயானும் டீமாக இருக்குமோ ஒரு வேலை. சயானுக்கு போட்டால் எல்லோவுக்கு எதுக்கு கோவம் வந்துச்சு? அப்போ எல்லோ சொல்லணும்னு எதுக்கு சயான் போட்டு? இப்போ 2 பேர் தான் இம்போஸ்டும் கண்ணால் தருது. பர்பிள்ன்றானுங்க. இப்போ ஒரு வேளை ஒரு பர்பிள் ஒரு எல்லோவாக இருக்குமோ? டவுட்டாகவே இருக்கு. ஓட்டு பர்பிள், அவ்வளோ பேர் பர்பிளுக்கு. எனக்கு எல்லோ செத்துட்டு. எல்லோ நம்மளுக்கு எல்லோ எதுக்கு நம்மளுக்கு ஓட்டு போடுது? எல்லோ மேலே கொன்று விட்ருவோம், அப்போ தான் மேட்சை ஜெயிக்க முடியும். எல்லோவுக்கு நம்ம மேலே சந்தேகம்ன்ட்டு. ஸோ இம்போஸ்டர் நம்ம ஒருத்தன் தான். சயானா எல்லோவா க்ரீனா ஒயிட்டான்னு தெரில, யாருன்னு தெரில. ஐயோ சாபோடேஜ் வேறு பண்ணிட்டானுங்க. மெயின் இதை கட் பண்ணி விட்டானுங்க. போய் மிஷினை முடிங்க. ஐயோ அங்கே இருக்குது, நம்ம சுற்றி உனக்குள்ளே விடிஞ்சிடும். ஏன்னா ஒருத்தர் மிஷினை முடிங்கல, நான் வர்றக்குள்ள மேட்ச் முடிய போகுதுல. ஐயோ முடிய போகுது. அதில் ஒருத்தனையும் கொள்ளலை. மேட்ச் முடிய போகுது. 6 5 4 3 2 1 மேட்ச்சு சோழி முடிஞ்சோ. எல்லாரும் கொன்று போட்டான். க்ரீனெல்லாம் செதைச்சிட்டான். கடைசி நேரத்தில் பண்ணி ஜெயிச்சிட்டானுங்க. சயானு இவனை தான் போட்டுருக்கணும், இந்த எல்லோ வாழை தான். ஒரு மேட்ச் வேறு இதாகிட்டு. சரி உங்களுக்காண்டி நான் இன்னொரு மேட்ச் போடுறேன், கவலைப்படாதீங்க. நாங்கள் எது கவலை பண்ணுவோம் நீங்கள் கேட்கலாம். நான் தானே என் ரேங்க்கு குறையுது. இருந்தாலும் நான் இன்னொரு மேட்ச் போட்டு ரேங்கை கூட்ட போகிறேன். பட்டாடே எம்பிபியாக இருந்தாலும் அடுத்த மேட்ச்சில் நான் எம்பிபி பார்ப்போமா? யார் எம்பிபி, நீயா நான்? பட்டாடே அதெல்லாம் இம்போஸ்டராக தான் மேட்ச் அப்போவே முடிஞ்சிடும். நீங்கள் தான் டைம் ஆக்கிட்டீங்க. ஓகே அடுத்த மேட்ச் போவோம். நம்ம வெளியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரேங்க் வேறு குறைஞ்சி டக்கு நம்ம அடுத்த மேட்ச்சை போட்டு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணி அடுத்து ரேங்க் போஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை எப்படி நான் முடிக்கிறேன் பாருங்க. பொறுத்திருந்து பாருங்கள். ஒரு மேட்ச்சை போட்டு இப்போ ஜெயிச்சுட்டு வாரேன். இந்த மேட்ச் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் எனக்கு லைக் பண்ணணும். மறக்காமல் 50 சப்ஸ்கிரைப் நம்ம ரீச் பண்ணணும். அப்போ தான் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு வேளை நான் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு 50 சப்ஸ்கிரைப் நீங்கள் தரணும். இதுதான் நம்ம வச்ச டீலிங் மேட்ச். ஓகே ஸ்டார் பிளேயர் ப்ரௌனு. எப்போவுமே ஸ்டார் பிளேயர் தான் கொஞ்சம் பெரிய ரோல் வருது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார் பிளேயரை வெளியே பற்றுற பிளான் தான். இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எவன் ஸ்டார் பிளேயர் என்ன கலர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுக்கு ஓட்டு போட்டு வெளியே பற்றினாலே பாதி 100%ல் 50% மேட்சை முடித்த மாதிரி ஆயிரும். இதான் நான் சொல்கிற ட்ரிக். ஃப்ரீ அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே இப்போ
இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு எமர்ஜென்சி மீட்டிங்கை போட்டு ப்ரௌனை வெளியே தள்ளுறோம். நம்ம பேச்சை கேட்குறவனுக்கு கூட லைக் பண்ணணும். ப்ரௌன் இன்னொன்று நான் சொல்கிறேன், ப்ரௌன் மட்டும் இல்லை ஒரு இம்போஸ்டர் நியூட்ரல் எதாக இருந்தாலுமே போட்டு நாங்கள் வெளியே தள்ளினா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா எனக்கு ஒரு 50 லைக் கொடுக்கணும். இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டேன்னா 50 சப்ஸ்கிரைப், ரெண்டில் ஏதாவது ஒன்று தரணும். ஓகே, எமர்ஜென்சி மீட்டிங் போட்டேன் காய்ஸ். உங்களுக்கு தான் நான் பணைய வைக்கேன். இப்போ பாருங்கள், ப்ரௌனு நான் சொல்லி இந்த ப்ரௌனை ஃபஸ்ட்டு வெளியே பற்றி பாதி மேட்ச் முடிக்க போகிறேன். கன்ஃபார்ம் இம்போஸ்டர் தான், சந்தேகமே இல்லை. ஓகே, ஓட் ப்ரௌன் என் கூட யார் பச்சை நம்மளுக்கு சப்போர்ட்டு, ஓட் ப்ரௌன் போட்டு பர்பிள் சப்போர்ட்டு, நானும் சப்போர்ட்டு முடிஞ்சு. ப்ரௌன் வெளியே மஜா ஆகையா. ப்ளூ என்ன சொல்லுது, ப்ரௌன் இஸ் வெரி சூப்பர், போடு தகிட்டேன், சூப்பர் அப்படி தான். இப்போ வந்து நம்ம டக்குன்னு ப்ரௌனை ஓட் போட்டு வெளியே படுத்தணும் மேட்சை. எனக்காண்டி 50 சப்ஸ்கிரைப்காண்டி தான் இந்த மேட்ச்சு. இந்த ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே எத்தனை சப்ஸ்கிரைப் இருக்குன்னு கெஸ்ஸிங்கில் கீழே கமெண்ட் போடுங்க. அடுத்த வீடியோ போடும் போது எனக்கு சப்ஸ்கிரைப் இப்போ எவ்வளோன்னா 19 இந்த வீடியோவுக்கு. அடுத்த ஒரு வீடியோ வரும்போது எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்குன்னு அது ஒரு வீடியோ வரும். அப்போ நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கா இந்த கேமை பற்றி தெரியணுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எதாவது குறை இல்லைனா வேறு எதாவது கேம் போடணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நான் செய்வேன். நான் விடாமல் ஓட் ப்ரௌன் போட்டுட்ருக்கேன். ப்ரௌனுக்கு சரியான டென்ஷனாக இருக்கும் அந்த ஸ்பாட்டுக்கே, ஏன்னா வெளியே போகிறான். அவன் ஒரு பதிலுமே இது வரைக்கும் சொல்லலை. இவன் யார்றா இந்த லிஸ்ட்லேயே இல்லை, ஓட்டாருன்னு அவனே சொல்லிக்கிறான். படடே, இங்கே எவ்வளோ பெரிய போர் நடந்துகிட்ருக்கு. சூப்பர் க்ரீன் அப்படி தான் போடு அப்படி தான். ஓட் ப்ரௌன் நான் விடாமல் சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்காண்டி 50 சப்ஸ்கிரைபருக்காண்டி தான். இப்படி பண்ண மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்லிட்டான் ஒரு பதில், ப்ரௌன் ஓட்டு ஒயிட்டுன்னு. என் டம்பு கொண்டுட்டான். சூப்பர். ஆனால் நீ ஒரு ஓட்டை வச்சுட்டு ஒன்றும் கிழிக்க முடியாது. என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது. குத்தி செவரை எட்டி பார்த்தா எனக்கு உசுர கொடுக்க கோடி பேர். சரி வேணாம், காப்பிரைட் விழுந்துடும், பாட்டெலாம் போடக்கூடாதுப்பா. எனக்கு காப்பிரைட் விழுந்துடும். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியமாக இருக்குது. படி காப்பிரைட் வருது. அதனால் பார்த்துக்கிட்டு நமக்கு என் பிள்ளையா பண்ணும். ஓகே ப்ரௌன் இஸ் வெரிசஸ் ப்ரௌன் இஸ் இம்போர்ட். ஓகே, சயானு வந்துட்டானப்பா. சயானு நம்மளுக்கு கூட ஹெல்ப்புக்கு வந்துட்டான். சூப்பர். அப்படி தான் எல்லோரும் ப்ரௌன் எப்போனா ஓட் டைமை கொடுப்பீங்க, கொடுத்தா வந்துட்டு கச்சக்கன்னு இப்போ விழுந்துட்டு. சூப்பர். இப்போ ஓட்டுக்கு எவ்வளோ ஓட்டுன்னு மட்டும் பாருங்கள். இவன் இம்போஸ்டர் தான் 50 சப்ஸ்கிரைப், மேட்ச் ஜெயிச்சா 50 லைக்கு. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஓகே. ஆரஞ்சு போட்டு தொலை, பிங்க்கு போட்டு தொலை, எல்லோ போட்டு தொலை. அப்படிதான் போடு. ஆரஞ்சு போட்டான், போடு எல்லோவும் போட்டான். பா, எனக்கு ப்ரௌன் ஓட்டு போட்டிருக்கான், ஆரஞ்சு அவனுக்கே ஓட்டு போட்டுறான். மற்ற எல்லோரும் அவனுங்களுக்கு தான். இம்போஸ்டராக இருந்துடுறான். 50 சப்ஸ்கிரைப் போயிருண்டா. போடு தக்கிட்ட மஜா ஆகையா காய்ஸ். இவன் இம்போஸ்டர் காய்ஸ். எப்படி ஸ்டார் பிளேயர்னாலே என்றைக்கு இப்படி தான். போன வாட்டி ஸ்டார் பிளேயர் நான் தான், அதனால ஆஷினாட் எதுவும் ஒரு ரோல் இருந்துச்சு. ஸ்பேஸ் குரூஸ் வராது, என்றைக்குமே ஸ்டார் பிளேயருக்கு வராது. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் ஸ்டார் பிளேயர்னு. இந்த கேமை உங்களுக்கு ஏற்றணுன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, போய் ஏற்றிக்கோங்க. அப்புறம் கீழே நான் லிங்க் கொடுத்தாலும் கொடுங்க, அதை கிளிக் பண்ணி இந்த கேமை ஏற்றிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து இந்த கேம் எப்படி விளாடணும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஏற்றி ஆட போகிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இது எனக்கு தெரியும் அப்படின்னா இன்னும் நான் மேலே இந்த ட்ரிக்ஸை நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த ஸ்டார் பிளேயர் ட்ரிக்ஸு. ரெண்டாவது என்ன ட்ரிக்ஸ்னால், என்றைக்குமே ஜோக்கர் வந்துட்டுனா ஃப்ரண்ட் வழியாக போவான். அவனுக்கு அவசரப்பட்டு ஓட்டு மட்டும் போட்டுறாங்க. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஃப்ரண்ட்டில் போகணும், அவன் இம்போஸ்ட்னு நினைக்கணும் பண்ணுவான். ரெண்டாவது தான் இந்த ட்ரிக். அவனை எப்படி வெளியே தள்ளணும்னா, நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஃப்ரண்ட் வழியாக போனாலே நம்ம என்றைக்குமே எமர்ஜென்சிக்கு மீட்டிங் போடக்கூடாது. அவனை ஃப்ரண்ட் வழியாக போய் தாவி இன்னொருத்தன் கண்ணிலே அதே மாதிரி மாட்ட வைப்பான். அப்போ நம்ம வந்து ஓட்டிஸ் ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொல்லி அவனை வெளியே பார்த்துலாம். ஏன்னா இன்னொருத்தனும் பார்த்துருப்பான்ல, அப்போ அவனுக்கும் இவன் மேலே சந்தேகம் வந்திருக்கும். அப்படி ஓட்டு போட்டு நம்ம அவனை ஜோக்கரை வெளியே தள்ளுறோம். இது ரெண்டாவது ட்ரிக். மூணாவது ட்ரிக் என்னது எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்ச ட்ரிக் வரைக்கும் நான் விளாண்டுட்ருக்கேன். மூணாவது ட்ரிக் எதுனா, நம்ம ரியல் லைஃப் சூப்பர் ஜெஸ் போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி
ஒரு இந்த இதுலேயே ஒரு கேம் ப்ளே வீடியோ போட்டிருப்போம். இந்த 2த்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயே நான் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன், எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன கேம் ப்ளே வீடியோ போனால் அதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. அதுதான் இப்போ நான் யாருக்கு ஓட்டு போட்டு வெளியே தள்ளலான்னு இல்லை. என்றைக்குமே 3ஆவது ட்ரிக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஓட்டு வந்து யார் அவங்களோட பேர் 2 பேர் மேக்ஸிமம் 2 பேர். ஆனால் 2 இம்போஸ்டர் இருக்கும்போது 2 பேர் சொல்லும்போது கண்டுக்காய்ங்க. 2 பேர் ஒத்தாள் ஒருத்தர் இம்போஸ்டர் இப்போ ப்ரவுன் போயிட்டான்ல, இப்போ 2 பேர் ஒரே ஆளுக்கு சொன்னால் நம்ம அவனுக்கு சொல்கிறதுக்கு அவன் ஓட்டு க்ரீன்றாங்களா, ஆரஞ்சு ஓட்டு க்ரீன்றானா, இன்னும் ஒருத்தன் வரானா பார்ப்போம் யாராவது. இவன் ஆரஞ்சு சொல்கிறான், நம்மளும் இப்போ சொல்கிறோம். இப்போ யாராவது வேறு ஒருத்தர் சொல்கிறானா பார்ப்போம் ஓட் க்ரீன். ஆனால் ஓட் க்ரீன் எனக்கு கன்ஃபார்ம் இருக்கான்னு தோணுது. அவன் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். என் பேட்ரின்றான். ஐயோ பாவமாக இருக்கே, க்ரீனை பார்த்தா வேறு என்ன செய்கிறது, பாவமாக இருக்குன்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டு இருக்கேன்னு கேட்கலாம். இது வேறு நான் தனியாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் எனக்கு எந்த ட்ரிக் எப்போ வரும்னு தெரில. அதான் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன். அதனால் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, வேறு எவனையா கோத்து விடணும் கூடிய சீக்கிரத்தில். எவனை கோத்து விடலாம், வேறு எவனா ஏதாவது சொல்கிறான் பாவம், அவன் பாட்டிக்கு ஐயோ பாவம் போல் இருக்கானே. ஓட் க்ரீன் சயான் சொல்கிறான். ஒரு வேளை சயான் வந்து ப்ரௌனுக்கு என்ன சொன்னான், ஓட் ப்ரௌனு. இப்போ என்ன செய்கிறது, க்ரீனை பார்த்தாலும் பாவம். ப்ளூ வந்து ஓட் சயான்றான், ஒருத்தன் சொல்லிட்டான் ஓட் சயான்னு. வேறு எவனா ஓட் சயான் பண்ணுறான் பார்ப்போம். ஓட் சயான் ப்ளூ திருப்பி சொல்கிறான். ஆரஞ்சும் சயானும் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கு. அவனுங்களுக்கு நம்ம ஒத்தாசிக்க கூடாது, தெரியாமல் க்ரீன்னு சொல்லிட்டோம். அதனால் பாவமாக இருக்குது க்ரீனை பார்த்தா. இப்போ நான் ஓட் சயான் போட போகிறேன். இப்போ ஓட் சயானை நாங்கள் வெளியே பார்த்தினா இதுக்கு நீங்கள் என்ன தருவீங்க, ஒன்றும் தர மாட்டீங்க, அப்படியே இருக்கட்டும். ப்ளூ ஓட் சயான்றான். ஒருத்தன் வேணா சொல்லுங்களேன், இப்போ தான் நம்ப முடியும். ஐயோ பாவம் ப்ளூ ஒருத்தையெல்லாம் கத்திகிட்டு இருக்கானே. ஓட் க்ரீன், நம்மளும் ஓட் சயான் போட்டுருவோம். ஓட் சயான் உனக்கு ஹெல்ப்புக்கு நான் இருக்கேன்டா ப்ளூ. ஏன்னா ப்ளூவும் நம்மளுக்கு ப்ரௌனுக்கு ஓட்டு போட ஹெல்ப் பண்ணா, க்ரீனும் ஹெல்ப் பண்ணால் க்ரீன் ஹெல்ப் பண்ண கூடாது. இவன் எங்கேருந்துல வரான் அந்த பர்பிள் பையன், திடீர்னு உடையில் என்ட்ரி கொடுக்கானேப்பா. ஓட் சயான் 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 ஓட் சயான். அவன் வந்து இப்போ ஸ்பேஸ் க்ரூஸ் ரூல் இது யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் இந்த ஸ்பேஸ் க்ரூஸை வச்சு தான் ஆட்டமே விளாண்டுட்டு இருக்கேன். ப்ரௌன் எப்படி வெளியே பார்த்துனா பார்த்தீங்கல்ல, வந்த ஸ்பாட்டுக்கே அவன் வெளியே போயிட்டான். அவன் கதறிட்டு இருந்திருப்பான். நம்மளுக்கு ஓட் டைம் வந்துருச்சு. ஓட் சயானுக்கு நம்ம போட்டோம். இப்போ நம்ம ஓட் சயான் போடணும். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஓட்டு போடும்போது இப்போ நம்ம அவங்களோட பேர் போட்டோம்னா இப்போ யாருக்கு ஓட்டு போடணும்னு ஒருத்தர் கன்ஃபியூஸில் ஒரு 2-3 பேர் இருப்பானுங்க. ஓட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஓட்டு போட்டு மனம் தட்டும் மனசு, அப்படியே அவங்க ஓட்டு போட்டு வெளியே தள்ளிடுறாங்க. இதான் நான் கொடுக்குற ட்ரிக்ஸ் அண்ட் ஃபாலோவு. அப்புறம் நம்ம ஐடியும் கேட்டிருந்தீங்க. ஃப்ரீ ஃபயர்லேயும் நான் ஃப்ரீ ஃபயர் கேம் பிளேயில் போடுறேன், அதை ஐடி காட்டுறேங்க, கொடுத்து இது பண்ணிக்கோங்க. நான் ஃபாலோவர்ஸ் அப்செட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சு தான் நான் அதை எடுத்துக்கிடுவேன். ஓகே, க்ரீனுக்கு 3 ஓட்டு, இதுக்கு 4 ஓட்டு. நல்ல வேலை. பிங்க் எதுக்கு அதுக்கு ஓட்டு போட்டு என்னடா அவன் ஒருத்தன் ஆரஞ்சு அப்படியே அவனுக்கு ஓட்டு இம்போஸ்டர். காய்ஸ் எப்படியும் நம்ம மேட்சை முடிச்சிட்டோம் காய்ஸ். வெறும் ஸ்பேஸ் க்ரூவாக அந்த மேட்சை முடிச்சுக்கோ. எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளூ க்ரீன் அண்ட் பர்பிளுக்கு தேங்க்ஸ். மேலும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த மேட்ச் எப்படி முடித்தோம், போன மேட்ச் ஜெயிச்சிட்டோம், இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அதனால் பாதிக்கு பாதி மேட்சை முடிச்சிட்டோம். இந்த ட்ரிக்கை ஃபாலோ வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இதுதான் முதல்ல நம்ம சேனலில் ஒரு ட்ரிக்கன்ஸ் அண்டு இதுக்கே 3 வீடியோ வந்துருச்சு. அந்த சேனலில் இந்த சேனல்லே இப்போ 2 வீடியோ வந்திருக்கும். இதுதான் நம்ம கொடுத்தது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டாக்ஸிட் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் விளாக் நம்ம டாக்ஸிட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் மேலே நிறைய வித்தியாச வீடியோவும் வரும், அதை வந்து இது பண்ணுங்க. ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க நம்மளை ஏதோ போடு. ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் நம்மளாக இருந்துச்சு. ஸோ லவ்லி கைஸ், பை பை, டேக் கேர், டாட்டா, see you.